ஒரு மாகாண சபை உறுப்பினருக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து தங்கள் வசம் மாற்றுகின்ற வேலை திட்டங்களில் என்பிபி அரசாங்கம் ஈடுபடுகிறது என்று பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இலங்கை போலீசாருக்கு மேலும் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா, இது போன்ற முக்கிய தொகுப்பை தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம், தமிழுக்காக. என்பிபி அரசாங்கம் எதிர்த்தரப்பினரை விலை கொடுத்து வாங்குகின்ற டீலிங் ஒன்றை செய்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அவர்கள் பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கின்றார். இது தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இலஞ்சத்தை ஒழிப்போம், லஞ்சமில்லாத நாட்டை கட்டியெழுப்புவோம், கிளீன் ஸ்ரீலங்கா, இப்படியான பெயர்களோடு பல திட்டங்களோடு வந்த அரசாங்கம் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக லஞ்சம் கொடுக்கிறதா என்கின்ற குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதற்கு முதல் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி வன்னியில் வெற்றி பெறுவதற்கு, வடக்கில் வெற்றி பெறுவதற்கு கசிப்பு கொடுத்தார்கள், போதைப்பொருள் கொடுத்தார்கள், அதனால் தான் வெற்றி பெற்றார்கள் என்று கூறிய அதே பிமல் ரத்நாயக்கா அவர்களினுடைய என்பிபி அரசாங்கம் தான் இப்போது கொழும்பில் ஆட்சி அமைப்பதற்காகவும் ஏனைய பகுதிகளில் அறுதி பெரும்பான்மை இல்லாத இடங்களில் ஆட்சி அமைப்பதற்காகவும் வேட்பாளர்களிடம் டீலிங் பேசுவதாக சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமான டீலிங் எங்க நடக்குதுன்னு சொன்னா கொழும்பு மாநகர சபைக்கு தான். கொழும்பு மாநகர சபை 117 உறுப்பினர்களை கொண்ட மாநகர சபை. அதுல 48 உறுப்பினர்கள் தான் என்பிபி அரசாங்கம் பெற்றிருக்கு. கொழும்பு மாநகர சபையில அதிகமான ஆசனங்களை பெற்றது என்பிபி அரசாங்கம் தான், 48 ஆசனங்கள். ஆனா இது அறுதி பெரும்பான்மையான்னு கேட்டா இல்ல, 59 ஆசனங்கள் இருந்தா தான் அது அறுதி பெரும்பான்மையா இருக்கும். ஏன்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தியால ஒரு மேயர் நியமிக்கப்படுவார். மேயர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் பாதையிட கொண்டு வருவார், வரவு செலவு திட்டம் ஒன்றை கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரப்படுகின்ற போது அவர் கொண்டு வருகின்ற வரவு செலவு திட்டம் வெற்றியடைந்தால்தான் அவர் மேஜராக இருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் 2ஆம் தரம் பாதையிடு கொண்டு வரப்படும், வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்படும். அதுவும் தோற்கடிக்கப்பட்டால் மேஜர் பதவி விலகணும். அதுக்கு பிறகு மீண்டும் ஒருத்தர் மேஜரா வரணும். அப்ப இப்ப என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்கிற பாரிய சிக்கல் என்னன்னு சொன்னா அறுதி பெரும்பான்மை இவங்கள்ட்ட இல்ல. ஆனா எதிர்கட்சியா பாக்கல, எதிர்த்தரப்பா பாக்கல அவங்கள்ட்ட அறுதி பெரும்பான்மை இருக்கு. எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னா அறுதி பெரும்பான்மை அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஆனா அங்கேயும் ஒரு குழப்பம் இருக்குது. ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச அவர்களினுடைய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அறுதி பெரும்பான்மை இல்லாதது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த இடத்துலதான் என்பிபி அரசாங்கம் பேரம் பேசுகின்ற வேலையை செய்வதாக மரிக்கார் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். எப்படியான விஷயங்கள் செய்யறாங்கன்னு சொன்னா, மாநகர சபையில ஒரு வேட்பாளர் தங்கிட பக்கம் வருவாராக இருந்தால், எதிர்த்தரப்புல வெற்றி பெற்றிருக்கின்றோரால் தங்கிட பக்கம் வருவாராக இருந்தால் 2 கோடி ரூபாய் டீலிங் பேசப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இதே மாதிரி தொங்கு நிலையில இருக்கிற பிரதேச சபைகள்ல ஒரு எதிர்த்தரப்பு வேட்பாளர் தங்கிட பக்கம் வருவேரா இருந்தா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் தருவதா டீலிங் பேசப்பட்டிருக்கு என்று மரிக்கார் கூறியிருக்கின்றார். இதை வச்சுக்கொண்டு நாங்க எல்லாத்தையுமே குற்றம் சுமத்தி விட முடியாது. ஏனென்று சொன்னா இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் இல்லை. மரிக்கார் குற்றம் சுமத்தி இருக்கிறார், அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். தன்னிடம் தொலைபேசி அழைப்பிற்கான ஒளிப்பதிவு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அவர்கள் பொதுவெளியில் தோன்றி அந்த ஆதாரங்களை கொடுத்து அவற்றை சமர்ப்பித்தால்தான் இதன் உண்மைத்தன்மை தெரியும். ஊழல் அல்லாத, விலை போகாத செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என்றுதானே பதவிக்கு வந்தார்கள். ஒரு மாகாண சபையை அமைப்பதற்கு ஒருவருக்கு 2 கோடி, ஒரு பிரதேச சபையை அமைப்பதற்கு ஒருவருக்கு 10 லட்சம் என்று பேரம் பேசுகின்ற செயற்பாடானது
மிகவும் அவதானமாக நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையில் என்பிபி அரசாங்கத்திற்கு தற்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த 43% வாக்குகள் என்பது போதுமானதா என்று கேட்டால் அவர்கள் சொல்கின்ற விதத்தில் போதுமானது. ஏனென்று சொன்னால் வடக்கில் இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கம் எந்த ஒரு ஆசனங்களையும் மிகப்பெரிய அளவில் கைப்பற்றியது இல்லை. ஆனால் இந்த தடவை கைப்பற்றியிருக்கின்றார்கள். இரண்டாவது பெரிய கட்சியாக வடக்கில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். நாடு பூராகவும் அவர்கள் ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலேயே 3-4 ஆசனங்களோடு இருந்த ஒரு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாகி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை பெற்று இருக்கிற இந்த கட்சி சொல்ற ஒரு விஷயம், எதுவுமே இல்லாம இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் எல்லாம் மிகப்பெரிய விஷயம் என்று. ஆனா பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு வாக்குகளை பெற முடிந்த என்பிபி அரசாங்கத்தால் இந்த தடவை 43 விழுக்காடு வாக்குகளைத்தான் பெற முடிந்திருக்கின்றது என்பது சற்று உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயம். அனுர அலை என்ன ஆனது? தொடர்ச்சியாக பொய்களை கூறி வந்ததால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்களா என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்குது. பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் எவ்வாறான ஆவணங்களை கொண்டு வருகின்றார், எப்படி இவற்றை உறுதிப்படுத்த போகின்றார் என்பது தொடர்பான விரிவான தகவல்கள் கிடைத்தோன்னு அதனை கொண்டு வர. அடுத்த விடயம் என்னென்று சொன்னா, இலங்கை போலீசாருக்கு சட்டத்தில் இருக்கின்ற அதிகாரங்களை விட இடையிடையே இருக்கின்ற அரசாங்கங்களினால் அதிகாரங்கள் சில வழங்கப்படுவது வழமை. அப்படித்தான் இலங்கை போலீசாருக்கு தற்பொழுது ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களினுடைய மோட்டார் பைக்ல பயணம் செய்யல உங்களை போலீசார் மறிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க நிக்கணும். அது வளமையான ஒரு விடயம். அதுக்கு பிறகு நீங்க முற்றுமுழுதா முகங்களை மூடி இருக்கிற ஹெல்மெட் போட்டிருப்பீங்கன்னு சொன்னா, தலைக்கவசம் அணிந்திருப்பீங்கன்னு சொன்னா, உங்கள்கிட்ட போலீசார் தலைக்கவசத்தை கலட்டு என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் கலட்ட வேண்டும். இது கட்டாய சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தலைக்கவசத்தை கலட்ட மாட்டேன் என்று யாரும் அடம் பிடிப்பீர்களாக இருந்தால் உங்களை கைது செய்வதற்கான அதிகாரமும் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன என்று சொன்னால், தற்பொழுது இலங்கையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, மலிந்து போயிருக்கிறது. இந்த அரசாங்கத்தில் மாத்திரம்தானா என்றால் இல்லை, தொடர்ச்சியாக முன்னைய அரசாங்கங்களிலும் இருந்த ஒரு விடயம் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கின்ற வீதம் என்பது குறைவாக இருக்கிறது. குற்றவாளிகள் தலைமறைவாக இலங்கை நாட்டுக்குள்ளேயே நடமாடிக்கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. போலீசாருக்கு குற்றவாளிகளை இனம் காண்பது சிரமமாக இருக்கும் என்பதனால் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தினால் இந்த சட்டத்தினை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் முழுமையான தலைக்கவசம் அணிந்து செல்கின்ற போது போலீசார் உங்களது தலைக்கவசத்தை கலட்டுமாறு பணித்தால் கட்டாயமாக தலைக்கவசத்தை கலட்ட வேண்டும். இது இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய சட்டம். அடுத்த விடயம், எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, எப்போது இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்பது. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசப்பட்டிருக்குது. அதாவது இலங்கையில தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தல், அடுத்து பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அடுத்து மாகாண சபை தேர்தல் என்று நடைபெறப் போவதா தெரிவிக்கப்பட்டது. ஆகவே இப்ப மிச்சம் இருக்கிறது மாகாண சபை தேர்தல் மட்டும்தான். இந்த மாகாண சபை தேர்தல் எப்போது நடக்கும் என்பதற்கு முன்னால் அரசியல் அமைப்பில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அதற்கான வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுது. மாகாண சபை என்பது அந்தந்த மாகாணங்களை ஆள்வதற்கான முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது போன்றுதான் அங்கு நாங்கள் எங்களினுடைய பதவிகளை வகிக்க முடியும், அங்கு எங்களது வேலைகளை செய்ய முடியும். 9 மாகாணங்களுக்கும் தனித்தனி மாகாண சபைகள் இருக்கிறது. அவை இப்பொழுது இயங்கு நிலையில் இல்லை. அதை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வருவோம் என்று என்பிபி அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தது. ஆகவே அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருப்பதனால் இப்பொழுது அவர்கள் அடுத்த தேர்தலுக்கும் தயாராகுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசியலமைப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது.
அதோட இந்த மாகாண சபை தேர்தல் நடாத்துறதுக்கு இன்னும் ஒரு அழுத்தம் இருக்குது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயம் செய்கின்ற போது அவரும் இந்த மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள் என்கின்ற ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து விட்டு சென்றதாக குறிப்பிடப்படுது. ஆகவே மாகாண சபை தேர்தலை மிக விரைவில் இலங்கையில் நடத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேர்தலும் மிக விரைவில் வரும். ஆனா அப்பைக்குள்ள கட்சிகள் எங்க எங்க உடைஞ்சு நிக்க போறாங்கன்னு தெரியாது. பார்க்கலாம். அடுத்த தேர்தலுக்கும் நாங்க முகம் கொடுக்க போறோம். மாகாண சபை தேர்தல் இடம்பெறப் போவது உறுதி. எப்போது என்பதுதான் கேள்வி. மிக விரைவில் நடைபெறப் போகுது. நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். இவைதான் இன்றைய நாளுக்கான முக்கிய விடயங்களின் தொகுப்பு. மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.